பிரைஸ் த லார்ட். சங்கீதம் 63:8 என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. இதை 3 முறை சொல்லலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. எனக்கு பிரியமானவர்களே, தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். யூதாவின் வனாந்தரம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கடுமையான நாட்களை கடந்து செல்லக்கூடிய ஒரு இடம், ஒரு சொகுசான இடம் கிடையாது. அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த வனாந்தரம் என்பது அவன் தனித்து விடப்பட்ட ஒரு அனுபவம், நெருக்கப்பட்ட ஒரு அனுபவம், போராட்டத்தின் மையத்துல அல்லல் படுகின்ற ஒரு அனுபவம். இந்த இடத்துல அவன் பார்க்கறான், அவனுக்கு இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களையும் வேதனைகள் எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு இஸ் சீக்கிங் த டிவைன் பிரசன்ஸ். அதுதாங்க அவன் சொல்லுகிறான், தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று. ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம கூட பார்த்தீங்கன்னா பிரச்சனையே பெருசா பார்க்க ஆரம்பிச்சா நம்ம ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் நம்ம இழந்துருவோங்க. பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் வரும் தான். தாவீதுக்கு வனாந்தரத்துல வந்த மாதிரி போராட்டங்கள் நமக்கு வரும் தான். ஆனா அதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் போட்டுட்டு எந்த பாடுகள் வந்தாலும் தேவனை மட்டும் சார்ந்து இருப்பதற்கு நம்முடைய இருதயம் டியூன் பண்ணணும். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் நல்லது செஞ்சா அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட் நல்ல கையை தட்டி பாடுவோம். ஆனா வாழ்க்கையில நெருக்கங்களும் போராட்டங்களும் வரும்போது, என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டம் எனக்கு, ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளம் உடஞ்சி அழுவ ஆரம்பிப்போம். ஆனா தாவீது பாருங்க, அந்த நெருக்கப்பட்ட அந்த வனாந்தர அனுபவத்திலும் இஸ் கன்ஃபெஸிங் இஸ் டிவைன் பவர். நீர் என்னுடைய தேவன். நீங்க சொல்லுங்க, நீர் என்னுடைய தேவன். ஆமா ஆண்டவரே, என் வாழ்க்கையில கண்ணீரோ போராட்டமோ நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது வாஞ்சிக்கிறது. என்ன வசனம் சொல்லுது பாருங்க. வனாந்தரத்துல குடிக்க தண்ணி இல்லை, ஒரு வறட்சி. அங்க பாத்தீங்க ட்ரைனஸ், எல்லா பக்கமும் சரீரம் ஒரு 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 இளைப்புக்குள்ள வந்துருச்சு. ஆனா ஆத்துமா தேவனுக்குள்ள பலன் கொள்ளுது. அவன் சொல்லுகிறான், என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது, என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு அப்பாவை மட்டும் முதல்ல வைங்க. அதனால்தான் சொல்றான், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது. மேடுகளோ பள்ளங்களோ கண்ணீரோ வேதனையோ அவமானமோ நிந்தையோ எல்லா வகையான இழப்புகளோ எது வந்தாலும் தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டு இருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. ஆமாங்க, ஆண்டுடைய கரம் நம்மளை கைவிட்டுட்டு இருந்தா இந்த நேரத்தில் நான் உயிரை அடக்க முடியுமா? நீங்க இந்த இடத்துல இந்த செய்தியை கேட்க முடியுமா? தேவனின் வலது கரம் நம்மை தாங்குகிறது. ஸோ கீப் ஆன் அவர் ஃபெய்த் டு செலிப்ரேட் இஸ் ஹோலி நேம். அதுதாங்க ஆராதனை. கண்ணீரின் மத்தியில கர்த்தரை உயர்த்துவது தான் ஆராதனை. பாடுகளின் மத்தியில கர்த்தரை மேன்மைப்படுத்துவது தான் ஆராதனை. நிந்தையின் மத்தியில கர்த்தரை முதல்ல வைக்கிறது தாங்க ஆராதனை. எனக்கு பிரியமானவர்களே, இந்த சிந்தனையோடு நாம் கர்த்தரை தொழுது கொள்வோம். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நாள்ல நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்க மகிமை, உங்க பிரசன்னம், உங்க ஆளுகை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். நாங்கள் தொடர்ந்து எங்கள் ஆத்துமாவை பற்றி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். வலது கரத்தினால் எங்களை தொடர்ந்து நீங்க தாங்கி வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.